நான் தான் கழுவு மாட்டாங்களா அவங்க பண்ணி அவங்க கேட்க மாட்டீங்க இவரு அப்படிதான் மறைக்கிறாரு முறைக்கதான் செய்வாங்க. அப்ப நீங்க கழுவு என்ன சொல்லுங்க மருமகளை கூட்டிட்டு 2 வருஷம் சொல்றீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்றேன் நான் கிளம்பும் போதே நீங்க மிஸ்டர் ரவி போன்றீங்க. மிஸ்டர் ரவி அந்த பொண்ணுட்ட சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. வணக்கம். சரி. என் தம்பி நான் தான் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன். மூத்த அம்மா வீட்டில் ஒரு தங்கச்சி 2 தம்பி. அப்பா இறந்துட்டார். நான் 29 வருஷம் சென்னைக்கு வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லோரையும் கூட்டம் நான் தான் வழி காட்டி விட்டேன். என் சின்ன தம்பி நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னோடய மச்சான் மக 2 குழந்தை பிறகுற வரைக்கும் நல்லா தான் குடும்பம் பண்ணேன், குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அடுத்து நிறைய தப்பு பண்ணியிருக்கிறா. நாங்கள் அதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம், வெளியே காட்டிக்காமல். 6வது புருஷன் இப்போ 6வது ஆள் கூட குடும்பம் பண்ணிக்கிறான். ரவின்றவர் லாஸ்ட்டாக இப்போ கூட்டிகிட்டு போயிடுச்சு குடும்பம் 3 வருஷம். தம்பி பேர் என்னது? ஐயப்பன். அவர் என்ன வேலை பண்ணுறாரு? அவர் இங்கே நான் சென்னை கூட்டின்னு வந்து டைல்ஸு வேலைலாம் செய்வான். இப்போதைக்கு தங்கச்சி மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கிறான். நெல்லை இருக்கிற மிஷின் ஊரில். ஆந்திரா கேரளா அந்த இடத்துக்கெல்லாம் போகும். 3 மாதம் ஆகும் வரத்துக்காகும் இந்த அறுவடை டைமில். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு? உதவி தான் கேட்டு வந்துருக்கேன். நாங்கள் என்ன செய்யணும்? அவரை என் தம்பி கூட வாழ வைங்கம்மா. 2 ஆம்பளை பிள்ளைங்கம்மா. நீங்கள்லாம் சொன்னால் அந்த பொண்ணு கேட்க மாட்டாளா? அம்மா ஒரு சில விஷயம் நிறைய விஷயம் கிட்ட மறைச்சி இருக்குது. ஆனால் 3 விஷயம் எங்களுக்கு தெரியும். அதை நான் கண்டித்து வச்சுட்டு சரி நம்ம அப்போ ஒரு குடும்பத்தில் போய் நம்ம எதனா பண்ணால் அவள் எதனா பண்ணிக்கிட்டானா லைஃப்பில் அப்புறம் எங்கள் அம்மாவே என்னை தப்பாக நினைக்கும். அவள் எதனா பண்ணிக்குவாளோ, நிறைய பார்க்குறேன் இல்லைங்களா, ஏன்னா பண்ணிக்குவாளோன்னு எனக்கு ஒரு பயம். உங்கள் வைஃப் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அவங்களும் மிரட்டுவாங்க. அத்தை தானே என்னுடைய மச்சான் மக, என் ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு இது. நான் என் தம்பியை நான் தான் கட்டி வச்சேன். நாங்கள் 2 பேர் தான் கால் கும்பிட்டோம். அப்பா இல்லாதனால அப்பா ஸ்தானத்தில் நின்று நான் என் அந்த பொண்ணு வேலைக்கு போகிறதா? வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அம்மா. அம்மா என்ன பண்ணுறீங்க? நான் கூலி வேலை செய்கிறேன். கூலி வேலை. 4 பசங்களா? மிஷின் வேலை. 4 பையன், ஒரு பொண்ணு 3 பையன். சரி, என்னப்பா பிரச்சனை? என்ன வேலை செய்யறீங்க? என்ன டைல்ஸ் போடும் மேடம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏமா அவனுக்கு கொஞ்சம் காது கழுத்தா தெரியாது. டைல்ஸ் வேலை செய்வா. என்ன சொல்லு? ஏமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வந்தான். மச்சான் பொண்ணு தான். இவனை வச்சு தான் அந்த பொண்ணை கட்டாந்து 13 வருஷம் ஆகுது. 2 வருஷம் பிள்ளை இல்லாது. 2வது வருஷம் 3வது வருஷம் பிள்ளை பார்த்தான். பையன் வந்துக்கிறான். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் சின்ன ஒரு பையன் பிறந்து நல்லா இருந்தான். எந்த தப்புன்னு சொல்லக்கூடாது. நாமளும் ஒரு பொண்ணு வச்சுக்கிறோம். எந்த தப்பும் நான் சொல்ல மாட்டேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டான் அம்மா. 1 வருஷம் நல்லா இருந்தாம்மா. 6வது வருஷம் பக்கத்து வீட்டு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கின்னு பேசிக்கின்னு இருந்தான். அவள் என்ன பண்ணிட்டா, இவளுக்கு வெப்புறன்ட்டா இருந்துக்கின்னு இருந்தாலும் நான் மெட்ராஸுக்கு ஓடி வந்து சம்பாதிச்சு போகிறது. இது விதவை மாரி இருக்கும். இவங்கெல்லாம் சோரமாக நல்லா தகுதியமாக போச்சுக்கினாங்க. இது வெகுளி. நான் இதுவும் கூட இருந்து சம்பாதிச்சாந்து கொடுத்துங்க. அது ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்தீங்களா? மெட்ராஸில். இந்த பொண்ணுக்கிட்ட தொடர்பு பொண்ணு இருந்தால் பாரு. அவளும் ஜாயிண்ட் ஆகி வச்சுக்கிட்டு அவள் சொல்கிறதில்ல, அவள் வச்சுக்கிட்டு சொல்லாது. இவ்வளோக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிட்டாலும் போடுறது. இவள் விறகு போய்க்கிறாள். ஒரு நாள் விறகு போன இடத்துல இவளை கொண்டாந்து விட்டுட்டு ஒரு பையன் கூட போயிட்டுக்கிறேன். அத்தை என்கிட்ட ஃபோனில் சொன்னேன் மெட்ராஸில். அத்தை இதுமாரி போகிறா, எனக்கு ஒன்று அவள் கூட கூடாது. நாளைக்கு அச்சுதான் மாதிரி தான் எனக்கு தூது இருந்தான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பணங்குது, படக்குது. நீ அவங்க கூட கூடாத. நான் சம்பாரிச்சு அந்த போடுறேன், அவங்க கூட எல்லாம் கூடாதான்னு. இது சொன்ன வாக்கு வாயில் இருக்கக்குள்ளேயே அவள் ஆம்படான வச்சுக்கிறா, என் ஆம்படான வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. இதை எதிர் வீட்டு பையன் பார்த்துட்டு அந்த குட்டி தையல் மிஷினுக்கு போச்சு போயிரு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. வந்தா ஈத்து போட்டு உங்களை 2 பேரும் ஆம்படியம்மா. அவள் ஆம்படியாவனையும் அடிக்கிறா, இவனையும் ரொம்ப டாட்டியும் போட்டு அடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும். நான் மெட்ராஸில் முதே தவறு. சரி விடு, நடந்து போச்சு, விடு அம்மா, என்னால் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு. அதோட வந்துட்டா ஒன்றும் இல்லை சாமி. மறுபடியும் அவங்க வீட்டு மாதிரிமா என் மாவை ஓட்ட 2 வண்டி வச்சுருக்காங்க. 2 வண்டி நெல் இருக்கிற வண்டி வச்சுக்கிறாங்க அம்மா. இவன் ஒரு டிரைவரு, இன்னொரு பெருமாக்கம் அவன் கல்யாணம் பண்ணாத பையன், அவன் ஒரு டிரைவர். இவங்கிட்ட தொடப்ப வந்துக்கிறான். இது என் அம்மாவுக்கு ரவுண்டு போச்சு ஆடுச்சு. என் பொண்ணு என்ன பண்ணிட்டா, பக்காவை விட்டு அங்கே வண்டி நிற்குதா பாரு. என்ன வண்டி நிற்குது. இவன் உள்ளக்கிறான். இவன் படுத்து தூங்குறான். நெல்லை தூங்கிக்கிறான். இந்த பசங்க 2 இது கூட படுத்துங்க. இது ஒரு ரூம் மேடம். உள்ள ஒரு ரூம், நீட்டு ரூம். எல்லாம் இந்த பெரிய பாட்டில் பீர் பாட்டில் வச்சுட்டு இவன் ஒட்டு துணி எல்லாம்
போட்டு தூங்கிங்க 2 பேர் உள்ள வந்துக்கிறான். என் மாவு வண்டி எட்ட விட்டுட்டு என் மருமகனும் மாவளும் என் மருமகனும் பாசம் நின்று வந்துக்கிறாரு. அடி காலிட்டு இவன் ஆவாத அடி வச்சு 2 பேர் கொள்ளக்கிறான். உனக்கு மாத்திரமாடா ஆச்சு அடுத்து தொட்டப்பட்டு எடுத்து செம்ம அடி அடிச்சுக்கிறான். அவனை இவ்வளோ ஒன்று மாட்டேன். இவன் நான் அடிச்சு கையில் எடுத்து தலையில் மாட்டி சொக்கா எடுத்து போட்டுணும். விட்டான் சவாரி விட்டான் வண்டி தூக்கணும். என்னாடி ரேவதி இந்த மாதிரி பண்ணுறேன், இது நல்லதாகுதா? இது யாருக்காச்சும் இது வெளியே தெரிஞ்சா இங்கே இருக்கிறோம் இல்லையா எங்களை தப்பாக பேச சொல்ல, இது நியாயமாடி நீ அம்மா கேட்டுக்கிறோம். அத்தை சித்தி நான் ஒன்று இப்படியே நடுக்கிறோம். சித்தி நான் ஒன்றுமே தப்பு பண்ணல, சித்தி தப்பு பண்ணல, சித்தி தப்பு பண்ணலையா? இந்த வேலை கொளுத்தி வைக்கிறான், நீ வேலை காமிச்சிக்கிறான், நான் தப்பு பண்ணேன். சரிங்க எனக்கு ஃபோன் அடித்தேன். நாங்கள் வந்து என்னாடி நான் ஒன்றுமே பண்ணலாத பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நட இருக்குது பேசியிருக்கலாம். ரூமில் கதவை சாத்தி கதவு இல்லை, அது அங்கே உட்காந்து நின்று பேசி இருட்டில் லைட்டை போட்டுன்னு பேசணும். நீ லைட்டை நிறுத்திட்டு ஆண்டி பேசியிருந்தேன். நான் கேட்டேன், நான் ஒன்றும் தப்பு பண்ணலாத்தானே. சரி வா மலையனூருக்கு வா, தப்பு பண்ணலன்னு வந்து சத்தியம் பண்ணு. மலையனூர் இட்டு போய் மொட்டை அடிச்சு கவுத்தை கட்டி சத்தியம் பண்ணாங்க. அதையும் விட்டுட்டு சரி போத்துக்கணும் விட்டாச்சா. இங்கே இப்படி பண்ணிட்டாலன்ட்டு மாவு விட்டுக்கிட்டேன். அங்கே இட்டாந்து அங்கே வச்சுருந்தேன். 12 மணி ஆட்டாக்காரன் அவன் கூட போய்க்கிறான். இவங்க 2 பேரும் ஆம்பளை முன்னாடி வந்துக்கிறாங்க. எங்கடி போகிறாரு அதுன்னா, எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாரு, ஃபோன் பண்ணலான்னு போகிறேன். என் மாவட்ட 3 ஃபோன் இருக்குது, என் மருமகிட்ட 2 ஃபோன் இருக்குது. அவங்கள கேட்கலாம் இல்லை, கேட்காத ஆட்டாக்காரனோட போய்க்கிறேன். இறங்கு உட்காரு வண்டியில், எந்த ராத்திரியில் எங்கே போய் ஃபோன் பண்ணிட்டு நாங்கள் பண்ண போகிறோம். என் வண்டி ஓட்டுறான், நாங்கள் பேச போகிறோம், எங்கே இருந்தாலும் நீ என்ன பேச போகிறோம் நீட்டு வந்துட்டாங்க. ஏம்மா சரிப்பட்டு வராது, என் வண்டியை ஓட்டாட்டாலும் சரி நீட்டுன்னு கிளம்பு மெட்ராஸ் பக்கம் போ. மெட்ராஸுக்கு வந்து இந்த ரெக்கார்டிங்கை சேர்த்தா அந்த பிள்ளை வயசுக்கு கேளு. அந்த ரெக்கார்டிங்கில் இவங்ககிட்ட பழக்கம் பழகுது, அவன் பழகி நின்றுக்கிற பழகுது. இப்போ இவன் யாருடின்னு பார்த்து பண்ணிவிடுவா பழகுது. போனேன், இவன் என்ன பண்ணிட்டான், ரெக்கார்டிங் பண்ணி வச்சுட்டு போட்டான். அந்த ரெக்கார்டிங் கேட்டு தான் ஒரு நாள் அடிச்சிட்டேன். அந்த ரெக்கார்டிங் கேட்டு உன்னை இவ்வளோ செல்லமாக வச்சுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ண ரெக்கார்டிங் நீங்கள் கேட்டு பாருங்க மேம். கொஞ்சம் கேட்டுக்கணும். இந்த ரெக்கார்டிங் மிஸ் ஆக வேண்டியதா? இங்கே பாருமா, இவ்வளோவா வேலைக்கு அனுப்புனா கூட அனுப்ப சொன்னால் கூட அனுப்ப மேடம் வேலை இவ்வளோ மேடம். இந்த ரெக்கார்டிங் படித்து பார்த்துட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டு பார்த்துட்டு, ஏம்மா நான் மருந்து வாங்கி வச்சுக்கிறேன்ம்மா, நான் குடிச்சிட்டு போகிறேன்ம்மா, என் பொண்டாட்டி என்னை கை விட்டாம்மா, என்னை துரோக்கம் பண்ணிட்டாம்மா, நான் அழுதுது. எம்மா சோன்னு மழை பெய்யுதேம்மா, நான் முக்காடு போட்டுக்கணும், அந்த மழையில் நனைஞ்சு என்னை வண்டியில் சத்த 8 மணி விழப்புறம் விடுங்க, நான் போய் வந்துடுறேன் மெட்ராஸுக்கு. என் பிள்ளை மருந்து வாங்கி வச்சுக்கிறேன். மெடிக்கல் வாட்ஸ்அப்பில் உக்காந்துக்கிட்டு நடிக்கணும். அங்கே இங்கே நண்பங்கத்தில் வெள்ளக்கல்லியில் உக்காந்துக்கிட்டு என்னடான்னு என்கிட்ட போட்டு காட்டுச்சு. இந்த ரெக்கார்டிங் பாருமானுச்சு. எம்மா வாங்கி பாதில் வச்சுட்டு என் பிள்ளைய கட்டி பிடிச்சிக்கணும், கதறின்னு அழுதேன். வீட்டுக்கு வராங்க எப்பா என் சாமி உன் தலையில் பிள்ளையாடா எழுதிக்கிறான். நான் அழுதேன். உனக்கு அண்ணன் 2 பேர் இருக்கிறான், வா அண்ணனு கூட போய் போட்டு காட்டி அண்ணனோட இது முடிவு எடுக்க சொல்லணும். கொடுக்குடுன்னு இவன் வீட்டுக்கு இட்டுன்னு அவனை போனான். இவன் வீட்டை விட்டு பார்த்து இவன் போட்டு கேட்டுவிட்டு இவன் வண்டி வச்சுக்கிறான் கார். இந்த காரில் அம்மா நம்ம ஊரில் ஆதார் அட்டை பிடிக்கிறாங்கடி, உனக்கு ஆதார் அட்டை பிடிக்கணும் வா சொல்லிவிட்டு நான் இட்டுக்கிட்டு நேராக என் பொண்ணு வீட்டு போகிறோம். என் மாவு வீட்டை பக்கம் திருப்புறோம் வண்டியை. ஏன் அம்மா அத்தை அங்கே திருப்புறீங்க, நம்ம ஊரில் தானே ஆதார் அட்டை எடுக்குது, இங்கே இட்டு போகிறீங்க. சித்தி விட்ட ராய்க்கு படுத்துங்க வந்துட்டு காலையில் போகுமா இட்டு போய் உட்கார வச்சுட்டு என் மாவன் நல்லும் என்ன பண்ணிட்டான். என் தம்பி உன் மாவை பண்ண அக்குறும்புக்கு அதர்மத்துக்கு என் தம்பி மருந்து குடிச்சிட்டு சீரியஸாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். என் தம்பிக்கு எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா ஒன்று விட மாட்டான். அப்பனுக்கு அத்தாலும் ஃபோன் பண்ணிட்டான். அண்ணங்காரனுக்கும் 1 மணி நேரத்தில் நீங்கள் விழுப்புரம் போல என் தம்பி போய் பார்க்கணும்னா விட மாட்டான். இன்னும் ஃபோன் பண்ணிட்டான். இவங்க ஆம்பளை முண்டாட்டி அங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரூமில் என் பொண்ணு வீட்டு ஒரு பெரிய வீடு, என் பொண்ணு வீடு, அதில் ஒரு ரூமில் உட்கார வச்சு இந்த ரெக்கார்டிங் போட்டு கேட்க இப்படியே உட்காந்தா மேடம், இப்படியே உட்காந்தா மேடம். அவன் வாயை திறக்கல. இவன் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக கேட்டுட்டு முடிச்சுட்டு ஏந்துச்சு. அண்ணங்காரன் செம்மத்தி அடிச்சான். இது தேவையா, ஒரு 2 பிள்ளை பெற்றுட்டு உனக்கு இது தேவையா பிடிச்சின்னு ஷேட்டு குத்தணும். அவள் அப்பா வந்து நின்று பிள்ளை 2 உத வச்சான். அவள் அண்ணன் மண்டாட்டி அலே ஐயா என்கிட்ட வந்து போய் வந்து எங்கள் வேலைக்கு அமைக்க பார்த்தியாடா ஐயா புறம்போக்கு நீ எங்கடா வர்ற
பார்த்தான்னா அவன் யாரா இவன் அந்த ஃபோன் பேசணும் அந்த ஃபோனில் கொஞ்சம் பேசி கேட்டுட்டு அது என்னன்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சு போச்சா சரின்னு அங்கேயே வச்சுக்கிறோம் கௌரவமாக பண்ணி அங்கேயே வச்சுக்கிறோம் திரும்பி அம்மா இங்கே இருந்தால் நம்ம பழப்பு எப்படி ஆகுது சரி வா ஐயா மெட்ராஸுக்கு போவோம் நான் போய் எங்கன்னா பழிக்கும் அங்கே தான் வேலை இந்த ஊரில் என்ன வேலை அவனுக்கு டைச்சு வேலை நெல்லை இருக்கிற வேலையும் இல்லை இப்போ 6 மாதத்துக்கு ஆப்பிடாது நெல் 6 மாதம் நல்லா இருக்கும் 6 மாதம் இருப்பான் வாமான்னு திரும்பிட்டு வந்தேன் திரும்பி மெட்ராஸ் கிட்ட வந்து என் நடுமா வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு வாடகை எடுத்து விட்டோம் அங்கே கூடமா 1 ரூபா இந்த மாதிரி பண்ணிவிடுவான் விட்டேனே இருந்துக்கின்னு இருந்தேன் சித்திரை மாதம் இந்த பசங்க ஒன்றாவதுல படிக்குது ஒன்று பால் வேலையிருந்து இத்தை வந்து நான் கூட்டுன்னு போட்டேன் எதை 2 வீட்டுக்கு கூட்டு போட்டேன் எம்மா வீட்டுக்கு இந்த பிள்ளைகளை 10 நாளைக்கு பிள்ளைய வச்சுருந்துட்டாரும் இங்கே பிள்ளை விட்டுக்கணுன்ட்டு இவன் லாரிக்காரன் கூட பார்க்க மாட்டேங்கிறான் லாரி டிரைவர் கல்லியாக இருக்கிறது கல்லி ஏற்று இறக்குறான் செங்கல் இவனை வேலைக்கு அனுப்பிட்டு உள்ளே படுத்துருப்பாப்பில் இப்போ பக்கத்து வீட்டுக்காரி போகிறான் வாடகை 5 வீடு நாங்கள் தான் போகிறோம் இந்த பக்கத்து வீட்டுக்காரி அப்படி ஆட்டை ஓடுறோம் இவளுக்கு சண்டை எந்த நேரம் இப்போ பிள்ளை சண்டை வரும் இந்த போகிற மேலே அவளுக்கு போட்டு போயிட்டேன் அப்படி அங்கே வந்துன்னுக்குறோம் உள்ளே உட்காந்துக்கிறோம் நல்லா வாங்கி வந்து போகிறோம் தின்றா அவனை வண்டியில் ஏற்றின்னு போகிறான் கீழே கொண்டு வந்து போகிறான் என்ன போட்டு கொடுத்துட்டான் இவன் அங்கேருந்து வந்து இப்போ சாம வேலைக்கு எங்கிட்டு மாதிரிங்க அசிங்கமாக பேசிக்கிறேன் எங்கிட்ட இருந்து வந்தேன் இங்கே விளக்கம் வந்து எங்கள் தாலியாக இருக்கு ஏன் தாலி அந்த பொண்ணு பிடிக்கும் 3 பொண்ணு ஏம்மா அந்த டிரைவர் பொண்டாட்டி நல்லா சோப்பாக ஒன்று அழாக்குது 3 பொண்ணு என் தாலியாக இருக்கும் அந்த அடி அம்மா அவ்வளோ நான் என்ன மாதிரி கட்டி போகணும் கேட்டுட்டு போயிட்டு அந்த பொண்ணு ஏசிட்டு தான் போய் அடிக்கடி கேட்டு போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வந்தவன் இவன் வந்து 10 நிமிஷம் அவன் வந்து உட்காந்தான் சாராயத்தை எங்கள் ஊரில் குடிச்சிக்கிறான் இவனை எழுப்பி இவனுக்குறா கொடுத்தான் இவரா குடிச்சிட்டான் இவன் என்ன நிற்கிறா இவன் ரவுன்னு தான் குடிச்சிக்கிறான் நல்லா தான் இருந்தான் ஏன்னா உன் பொண்டாட்டி வந்து என்ன அசிங்கமாக உன்னை வச்சுக்கிறோன்னு கேட்குறேன் அவனை சொல்லிக்கிறேன் டிரைவர்கிட்ட அப்படியா சொன்னேன் வா போய் கேட்டு வரும் நினைக்கிறான் அவன் இவன் என்ன பண்ணிக்கிறான் வானா நான் போய் கேட்பேன் நானும் போய் கேட்டு வரும் டேய் நீ வராதா இருறா நான் ரேவதி எடுத்து போய் கேட்குறேன் அப்படின்னு நான் போய் உட்கார வச்சு அம்மா பேரும் பார்க்குறாங்க வண்டியில் உட்கார வச்சு போனான் பாரு அடிச்சுக்கணும் மக்கா வெளியே போகிறோம் நைட்டு வரைக்கும் வரல மேடம் 3 காலில் தான் வந்தது மகாபலி புறம் போட்டான் அடிச்சுன்னு போட்டான் அடிச்சுன்னு போட்டான் போனது சம்பவம் இவன் போய் அந்த ஊர் தலைவர் சகிக்க முடியாத சம்பவம் ஈரான் இந்த கொஞ்சோண்டு கேள்வி 4 பேரை பிளான் பண்ணி அங்கே வர வச்சுக்கிறான் இவன் இது போய் அங்கே விட்டானா அவ்வளோ விட்டு இவனும் சேர்ந்து இவன் அடிச்சானா இவன் போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கும்பிட்டுறான் ஐயா என் பொண்டாட்டி வந்து ஏற்றி போனா பஞ்சாயத்துக்கு அப்புறம் இன்னும் காணும் அழுதுக்கிறான் டேய் இன்னைக்கு இது பேரும் லாரி போட்டேன் எதான் இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் கொட்டுறேன் பண்ணிட்டாங்க 10 பேரை கூடி இவனை விட்டு போய் விட்டு லாரியை ஓட்டிக்க சொல்லிக்கிறாங்க இந்த பையன் கண்ணாடி கஞ்சி எடுத்து குத்துன்னு ஒட்டுச்சு பின்னால் வந்து கண்ணாடி தான் வேற ஒன்றும் தலை உடைக்க முடியும் உடச்சது இவங்க கையில் 500 ரூபா கொடுத்து ஓடிப்போம் ஒன்று அடிச்சு போட்டுருவோம் நீ ஓடிப்போ நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் தேக்கி விட்டோம் இது ஓடி வந்துட்டு என்கிட்ட என் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு என் மாவோட தாங்க என் பிள்ளைகளை வச்சுக்கணும் நான் தான் வீட்டை வாடகை விட்டுனேன் என் பூட்டை இது என் மாவோட்டே தான் இவன் அங்கே ஓடி வந்துட்டான் எம்மா நான் லாரியெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டோம்மா இன்னும் 500 ரூபா கொடுத்து தேத்திட்டான் இவங்க இது ஆயிடுச்சா இவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டாங்களா அவன் பொண்டாட்டிக்கிட்டு போட்டாங்க லாரி உடச்சிட்டாங்கனாங்களா அவனை அடிச்சு போடுறதானே நீ இவன் என் லாரி ஆச்சு ஏன் லாரியை உடச்சான் அவன் தான் எங்கன்னா வெட்டி போடுறான்னு அவன் பொண்டாட்டி ஆச்சுக்கிறேன் இல்லை நீ ஒன்று இட்டு போனா நீ சும்மா இருப்பியா ஒருத்தன் பொண்டாட்டி வான்னு பஞ்சாயத்து கூட்டு போய் அடிச்சு போய்க்கிறானே இட்டு போட்டானே நீ சும்மா இருப்பியான்னு எல்லாம் அவங்கள பேச பார்த்தா அந்த மாமி தாடிக்கு இந்த நம்பூரை போட்டு இந்த போட்டோ ஒட்டிச்சு அவங்க போட்டு பூட்டிங்கன்னு இவங்க வரக்கூடாது இனிமேல் வந்தான்னு அவன் சாவடிச்சுவேன் விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் வந்து இறங்கிக்கிறான் வண்டியில் விட்டுக்கிறான் கேள்வி உடனே போட்டு வந்தாங்க 2 பேரும் கும்மூர் கஞ்சி காசு 2 பேரும் காய்ச்சி வாட்ச்மேன்லேயே ஆட்டுனாங்க 2 பேரும் அடிச்சு அவன் சின்ன பையன் மச்சான் அம்மா மாற்ற அடிச்சுக்கிறான் இவளையும் போட்டு நீ விடுவா அவ்வளோ 3 பேர் அது தங்கச்சி அந்த பொம்பளை 4 பேர் மச்சின்னு இவளையும் போட்டு சாத்திக்கிறான் அப்புறம் எல்லாம் பிடிச்சாங்க ஏன்னா 4 பிடிச்சா எங்களை பிடிச்சிடும் நீ போ ஆம்பிடாங்க அடிச்சு அடுக்கு போ அப்படின்னு அரமாதான் பற்றி அனுப்பிட்டு இவங்க 500 ரூபாய்க்கு நீ ஓடிப்போம் இங்கேருந்து என்ன கொண்டுருவாங்க இவங்க ஓடி அந்த ஆட்டம் ஊர் சனம் போகிற நீ என்ன பண்ணிச்சு மாவட்டம் நீ பிள்ளைய வச்சு நீ சுற்றிக்கணும் அந்த பிள்ளைய அப்போ கூடாத ஏற்றி சொத்து தோற்று நான் ஓரமே ஆரம்பிச்சிட்டான் அவள் பிள்ளை கையில் இருந்தால் புள்ளி விட்டு மாரி போவாள் ஒருத்தன் கூட பொம்மலாம் வச்சுக்கணும் ஏறிக்கு நீ பிள்ளைய கொண்டு அவட்ட விடு அவட்ட கொண்டு விட்டுவா நீ அங்கன்னா போய் ஜாலியாக இருக்கலாம் எந்த வயசுக்கு யார் நீ தூக்கி வச்சுக்கணும் பாடுறேன் 2 வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போனோம் என் ஓடி அந்த வைப்பேன்
கல்யாணம் இருக்கிற அத்தை இந்த ஒரு பழைய பேசிக்கல சொந்தம் மேம். இந்த ஒரு பழையும் போகிறதுக்கு அத்தை இந்த ஒரு பழையும் போகிற அத்தை என்னால் அத்தை உன் காலில் கொண்டு கும்பிட்றான் அத்தை தப்பு பண்ணிட்டேன் அத்தை போகிறதுக்கு அத்தை இந்த ஒரு பழையம் அடுத்த பிள்ளை வந்து பண்ணேன்னா நானே அவள் சங்கம் அத்துறேன். யாரு? அவள் அப்பா இந்த விளையாடா சொந்தம் மேம் எங்களுக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நான் சொந்தம். ஒன்றும் பேசலை. அவள் வேணான்னு சொல்ல நான் வேணும்னு சொல்ல பிள்ளை தீங்க வந்துக்கினே இருந்தேன். இவள் கட்டை போய் எடுத்து நீ பின்னாடியே வந்துட்டேன். சரி கூட்டும் போய் வச்சுருந்தேனே அதோட இருக்கலாம் இல்லை இங்கே 3 வருஷம் ஆகுது. இவனை பிடிச்சி ஓடியான்ட்டான். 3 வருஷமாக சாமி என் கண்ணில் அப்படி லேடி. இவன் எப்படி பழக்கம்னா 20 வருஷமாக பழக்கம். இவன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வாடகை வந்து இருந்துக்கணும் கரண்ட் மிச்சி சீர் பண்ணிக்கணும் தான் தேடி எப்படி போனா? போட்டா கிளம்பிட்டா கிளம்பிட்டாங்க. எப்படி கிளம்பிட்டா நான் இல்லையே மெட்ராஸில் இருக்கிறேனே. இவன் இது இவங்கள ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் பழகு. நீ வரையா போறியான்னு இருந்தானோ என்ன பண்ணானோ சாமி எனக்கு தெரியாது. இவன் தான் மேடம் டேய் என் வீட்டுக்கு போ. நான் தப்பா ஒன்று சொல்லியம்மா. டேய் அம்மா நீங்க பண்ணீங்க அல்ல அந்த பொண்ணு பண்ண வேலைம்மா. யாரு அது ராவிதம்மா வந்தா. யாரு சாமி அம்மா? அவதான் போன் பண்ணா. பாருங்க சத்தியமா சொல்லுவாங்க நான் எதுவே கிடையாது. அந்த பொண்ணு தான் வந்தது. இல்ல அண்ணா இல்ல அண்ணானே அம்மா நீ வந்தீங்க சோறு போட்டீங்க எல்லாம் இது ஆமா எல்லாம் இது பண்ண மாட்டோமா மறக்க மாட்டோமானுங்கள எல்லாம் பண்ணீங்க செய்தீங்க. இதா அந்த பொண்ணு தான் வந்தது. உங்ககிட்ட வந்தால நீ என்ன பண்ணணும்? எங்க அம்மா நான் துரோகம் பண்ணலாமான்னு நான் சொன்னமா நானே ஏமா சோறு போட்டாங்க எல்லாம் செய்யணும். பாருங்க கடைகளை கூட்டு போயிட்டு கறியெல்லாம் வாங்கி கொடுத்து சோறு போட்டு எனக்கு நான் பண்ணது இது பண்ண மாட்டேன் மறக்க மாட்டேன் நான். எத்தனை ஊரடா எத்தனை சுத்தணும் உனக்கு பொண்ணு சரிம்மா நீங்க பாத்தீங்க எல்லாம் செய்தீங்கம்மா. ஏமா எப்படி கனெக்ஷன் ஆச்சு உங்க மருமகளோட? ஊருக்கு பண்ண மாட்டேன் நானு. ஒரு பொண்ணு பாக்குறான் நாங்க 2 டைம் போனேன். அப்புறம் இதை போதை விட்டேன் நான். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு திடீர்னு வந்து இது ஃபோன் பண்ணி டோல்கேட்டில் வந்து இது மாதிரி வானா ரவி நான் வானாச்சு என்னம்மா இது மாதிரி வந்தேன் காலில் வீந்து அழுது என்னை கூட்டின்னு போணுச்சு. நான் சொன்னேன் வேணாமாண்ணே நான் சொல்லி அது கேட்கல. அண்ணாதான் சொல்லிச்சேன் நான் ஃபர்ஸ்ட். ஆமா அது அண்ணாதான் சொல்லிச்சுப்பா. அண்ணன் தானே சொல்லிச்சு. ஏப்பா நீ அண்ணதான் சொன்ன. ஏப்பா சோறு போட்டதுக்கு இது நன்றி கடன். ஏப்பா சோறு போட்ட நன்றி கடனா? ஏப்பா நான் இது சோறு போட்ட சொல்ல எப்படி அவ தம்பியோட மனைவியை கூட்டிட்டு போவீங்க நீங்க? தம்பி மனைவி எப்படி கூட்டிட்டு போவீங்க? மேடம் அவன் வந்து காலில் விழுந்து அழுகுறா மேடம். காலைல விழுந்தாழுதா? காலில் விழுந்து சொன்ன கேட்க மாட்டான். என்னவா அவளுக்கு பிரச்சனை? நீங்க தான் கேட்கணும் மேடம். நீங்க கேட்கலையா? நான் அதை சில மாரி போய் குடிக்கிறாரு கொள்றாரு அடிக்கிறாரு சொல்லி 3 வருஷமா வச்சுக்கணும் அவசரம் என்ன அவங்க விஷயம் அவங்க தெரிய மாட்டேன். எனக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கோச்சில் வந்து நான் வந்து அவ்வளோதான் என் பிள்ளை அடிக்கிற பிள்ளை எனக்கு பயப்படாம நான் அடிச்சிட மாட்டேன் ஒழுங்கா இருறேன்னு. நான் கூட ஒன்றும் போட மாட்டேன். கீழே கடாச்சிடுவா பாருங்க நேற்று பாருங்க அதை கூப்பிட்டாங்க டக்குன்னு ஓடியா அந்த பையன் வரப்போற சொல்லுங்க எம்எல் தப்பே கிடையாது. சரி ஒரு பொண்ணு என்ன பண்ண சொல்லு கோச்சிங் வந்தா சேர்த்து வைக்கணும்னு ஒழுங்கே இல்ல பாருங்க அதால ஈத்துக்கு வந்துடலாமா? ஏமா நானும் ஈட்டுன்னு வந்தேன். ஏமா என் பிள்ளை சத்தியமா சொல்ல ஈட்டுனே வரல அவளேதான் வந்தா. பாதுகாப்பு கொடுத்தா எதை கோபமானு வந்தா ஒரு உட்காருங்கம்மா. 10 நாளைக்கு வச்சு ஏமா என்ன மரியாதைமா உங்க மேல எனக்கு உட்காருங்கம்மா. நான் தெரியல உன் மருமவ என்கிட்ட வந்து நானே வச்சுக்கிறேன் வச்சுக்கோ வெட்டுவாங்க குச்சிருவாங்க சாவ வச்சிருவாங்க அப்படின்னா நான் என்னமா பண்ண சொல்லு. சொல்லு தப்பு பண்ணிருக்கிறா அது என்னன்னே முறையிட்டுக்கிறோம். அப்பெல்லாம் வெட்டாதான் கட்டப்பேர் எனக்கு கட்டப்பேர் தான் எனக்கு எங்களை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் அழிஞ்சிங்க எங்களை பத்தி பெருமையா சொல்லி என்னது ரொம்ப பெக்யூலியரா இருக்கு. இந்த அம்மாக்கு அவங்க ஏற்கனவே தெரியும் அவர் மரியாதை வச்சிருக்காரு. ஆனா அவங்க மருமகளோட 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்க பேருமா? ரேவதி மேடம். ஃபஸ்ட்டு கல்யாணத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்தே நல்லா குடிப்பார். குடிச்சிட்டு ஒரே சண்டை வீட்டில் சும்மா போட்டு அடிச்சுட்டே இருப்பார். அதுக்கு மேலே அவரும் ரொம்ப தொந்தரவு பண்ணுவார். மாமியாரும் அதுக்கு மேலே இது மாதிரி வெளிநாட்டுக்கு போங்க நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் தொந்தரவு பண்ணீங்க. ஒரு 2 நாளைக்கு வேலைக்கு போவார். அந்த காசு வச்சு குடிப்பார். வீட்டில் 200-300 கொடுப்பாரு. குடிச்சிட்டு நல்லா தூக்கத்திலே அடிப்பாங்க. திருப்பி நைட்டெல்லாம் விட்டுருவாங்க. காலையில் 6 மணி தான் தண்ணி வர்றது, தெருவு தண்ணி பிடிச்சி 7:30 மணிக்கெலாம் நின்றுவாது. அதை பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க பிடிக்கிறதா இல்லை அவர் கூட போய் நான் ஒரே வீட்டில் எங்கே போனாலும் வீட்டு வேலைக்கு போனால் வீட்டில் வேலைக்கு போகிற இடத்துல வச்சுக்கிறேண்ணா. அப்புறம் அவர் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு கூட்டு போனார், அங்கேயும் நான் வச்சுன்னு இருக்கேண்ணா. எங்கே வீட்டில் வேலைக்கு போனாலும் இல்லை அவர் கூட வேலைக்கு போனாலும் வச்சுன்னு இருக்கா, அங்கே வச்சுன்னு இருக்கா, இங்கே வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஊரெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிட்டு ஊரெல்லாம் காமிப்பாங்க, உனக்கு அத்தனை ஆம்படியா இத்தனை ஆம்படியா இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ரெக்கார்டு வந்தது? தெரியலைங்க மேடம். நீங்க பேசவே இல்லையா? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட சின்ன பிள்ளைய வந்து பொண்ணு கேட்டாங்க, அப்பா அம்மா வாட்ச்மேனாக வேலை செய்யக்குள்ள இட்டுன்னு போய் வச்சது அவர் தான் வச்சாரு, பெரியவர் மூத்தாரு. எல்லாம் நல்லது தான் பண்ணி வச்சோம் உங்களுக்கு. அதை நான் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி இருந்தாங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல. திருப்பி அவங்க இட்டுமே வச்ச உடனே திரும்பி அந்த இடத்துல அண்ணனுக்கு ஃப்ரெண்டு தான் அவங்க. இது மாதிரி கேட்டதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ வேற ஆளுப்பா, நீ குடிக்கிற தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவன் திருப்பி உன்னால் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு நாள் அண்ணனுக்கு ஃபோன் போட்டதுக்கு அண்ணி தான் எடுத்தாங்க செல்லு, எடுத்து பேசிட்டு வச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஃபோன் போட்டோன்னு நான் அதை பேசுகிறேன், ரேவதி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நான் பேசின பிறகு அப்புறம் அவங்களும் பேசுனாங்க, நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் அம்மா அப்பாவும் சரி கிடையாது. வீட்டில் போய் பேச வீட்டை சுற்றி இவங்களும் அடித்தாங்க, மாமியாரும் அடித்தாங்க, அவரும் அடித்தார் தான். எதுக்கு அடிச்சாரு? திருப்பி வீட்டில் இது மாதிரி குடிச்சிட்டு அடிக்கிறாங்கன்னா வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்தோம். திருப்பி புள்ள ஸ்கூல் கெட்டு போதே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. சரி சந்தோஷமாக தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அமுச்சு வச்சாரு. வந்து அன்றைக்கே குடிச்சிட்டு அன்றைக்கி எங்களை இட்டுன்னு வந்து ரோட்டில் நிற்க வச்சுட்டு 2 பிள்ளைங்களும் எண்ணி நிற்க வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து என்னை அடித்தார். இதெல்லாம் ஒரு காரணமாமா இன்னொரு வாழ்க்கை தேடி போறதுக்கு? குடிச்சா இன்னொரு புருஷன் தேடி விடுவாங்களா? திருப்பி அவங்க தான் தொந்தரவு பண்றாங்க மாமியார். இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போ, அங்க போ, இங்க போய் சம்பாதிச்சுமா. நீங்க சொன்னீங்க, சத்தியமா சொன்னீங்க. சரி, வெளியில போக சொன்னா இன்னொரு புருஷன் தேடி விடுவியா நீ? உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பிரச்சனையா இருக்க சொல்றேன், என்ன பண்றது தெரியாத நானே தான் போயிட்டேன். நான் இவரு எப்படி கனெக்ஷன் ஆச்சு அதை சொல்லு. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான். வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு கேட்டாங்க. யாருக்கு? அவங்களுக்கு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஏதோ போயிடுச்சான், 2வது பொண்டாட்டி திருப்பி 2வது பொண்டாட்டியில் ஏதோ வீட்டுக்கு வேலை செய்ய வந்தா அதை சேர்த்துக்கிட்டாங்களாம். அதுவும் பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவ்வளோ டார்ச்சர் இவங்களாம் பண்றதை பார்த்தா இவரும் ரொம்ப மோசம் பண்ணுவாரு. மாமா அத்தை வீட்டுக்காரர் தான், மூத்தாரு தான். என்ன சிரிக்காதீங்க, நீங்க பண்ணதெல்லாம் உண்மை சொல்லுங்க. என்ன பண்ணுவாரு? மேலாம் கை வைக்கிறது கேட்டா வைக்க கூடாதுன்னா பாத்துருக்கேன், போயிருக்கேன். உங்க அத்தை தான் போயிட்டாரு, இருக்க மாட்டியா, போக மாட்டியா அப்படிலாம் மிரட்டினாங்க. பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாது. உடனே மச்சான் மகளை நான் உன் அத்தையை தாலி கட்ட போலாம் குழந்தை. நான் இப்ப கூட அம்மா போய் நீங்க சொல்லாதீங்க. அம்மா சொல்லிருக்கேன் நானு. என்ன மாதிரி பேசுறாங்க உங்க அண்ணன் சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காரு. பேசுவேன். அதுக்குன்னு அப்புறம் ஒரு நாள் திரும்பி அடிச்சு 2 பேரும் இவங்க பைப்பால் அடிச்சாங்க, அவங்க கொம்பால் அடிச்சாங்க. கொல்லி வழியா பூந்து ஒரு வீட்டுல போயிட்டு மறைஞ்சிருந்து நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பாண்டியன் உள்ளம்மா துணி இல்லாத இல்லையா? துணி இல்லாத இருக்கிறாங்கன்னா டாப்பல் போட்டு தானே வச்சிருப்பாங்க. எப்படி டாப்பல் திறந்து வச்சிருவா? சித்தி எப்படி கதவு தந்தாங்க? பாண்டியன் கூட நான் என்ன பண்ணேன்? என்ன போன் பண்ண? ஏய் பாண்டியன் அங்க வரானா போறான். இவதான் சொன்னாரு, சொல்லாத வந்துட்டான், என் கூட குடிக்க வந்துட்டா சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு அது? உன் புள்ளதான் சொன்னது. பாண்டியன் கூட உனக்கு உள்ள ரூம்ல என்ன வேலை? அப்ப தூங்கிலாம் இல்ல, நல்லாதான் இருந்தாரு. கேளுங்க. இல்ல இவர்தான் சார் மேடம் கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு மாமா தானே வந்து ஒதுக்கிறாரு. எங்க அக்கா வீட்டுக்காரர் வச்சு தானே தூங்கினா முன்னாடி பேசுக்குள்ள அவரு என்ன குத்துட்டாரு. சித்தி நான் ஒண்ணு மல்ல சித்தி, நான் அப்படிலாம் உதறவே இல்ல, நல்லாதான் சாதா நின்னு பேசிட்டு இருந்தேன் நானு. ஆடாடாடா பாலை வாங்கி சத்தம் பண்ண விளக்காமிச்சேன். நான் ஒண்ணு மல்ல. ஆமா அப்படியே கேக்குறாங்களே, சித்தி பால் எத்தனை கூட பால் வீட்டுல வச்சிருக்கேன், சத்தியம் பண்ணிட்டாங்க. சத்தியம் பண்ண திருப்பி விளக்கு வச்சிருந்தாங்க, சத்தியம் பண்ண போயிட்டு அந்த நேரத்துல அவன் குடிச்சிட்டு தான் உட்காந்து இருந்தான். சொல்லுமா சொல்லுமா. சரி, நீ சொல்றது எதுவுமே வந்து குழந்தைகளை விட்டுட்டு புருஷனையும் விட்டுட்டு இன்னொரு புருஷன் தேடிக்கிறதுக்கான காரணமே கிடையாதுமா. எங்க போனாலும் அங்க வச்சுருக்கேன் மொட்டை அடிக்கிறது. என்னன்னா அப்படி நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். அவங்க அது மாதிரிதான் மொட்டை அடிச்சாங்க. தலை வரனா, ஸ்டைல் பண்றேனா, ஜாக்கெட் இங்க போடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்ல. வேண்டுதல் பண்ணி 2 பேரும் தான் மொட்டை போட்டுட்டு வந்தோம். சரி, நீங்க நகையெல்லாம் எவ்வளவு எடுத்துட்டு போனாங்க? அவளுக்கு 2 பவுன் சாடு எடுத்து போட்டேன். எங்க அம்மாட்ட கொடுத்து போட்டாங்க. திருப்பி வச்சுட்டு திருப்பி அவங்க வண்டி வாங்கினாங்க. இல்ல மூட்டாண்டே தரல. மூட்டாந்து கொடுத்தேன். 1/2 பவுன் மாட்டலு. சத்தியமா கிடையாது மேம். இது நம்பவே மாட்டேன். இது 1 கிராம் கூட இல்ல. அதனால இந்த நான் ஏன் இப்படி வந்திருக்கேன்? காசு மாத்திரம் கொடுத்து வந்து. எந்த காசு? எந்த காசு? நான் கோச்சுல எதுவுமே எத்தனையே வரல. நான் ஒரே மூக்குத்தி மட்டும் தான் போட்டுனேன். இல்லம்மா ஏமா என்கிட்ட ஒரு மூக்குத்தி இருந்தது. இப்பதான் இந்த 2 மாசத்துக்கு முன்னதா இப்போ கால் போன் கவுன் வாங்கி போட்டாங்க. அதனால எனக்கு தெரியாது. எனக்கு எப்ப அலத்தில வரும்போது ஒண்ணுமே தாலி இருந்தாங்க. தாலி சரடி எல்லாம் வச்சு வண்டி வாங்கினாங்க. ஒரே கயிறு மட்டும் தான் நான் போட்டுனேன். ஒண்ணுமே நான் போட்டு வரல. நான் நகை மூட்டாந்து என்கிட்ட வரும்போது பணம் எடுத்து கொடுத்தே நகை மூட்டாந்து தரலாமா? திருப்பி எல்லாத்தையும் அண்ணா கயிறு கொலுசு கம்மல் எல்லாத்தையும்
மூட்டிங்க எது நீ மூட்டினு வந்தே தரல அடிப்பாவி மரம் அடிக்கிட்டு வச்சிருந்தேன் நான் மூட்டை நான் மூட்டினே வந்து நீங்க தரவே இல்ல நான் எத்துன்னு வரல ஒரு கிராம் கூட ஒரு துணி கூட எத்துன்னு வரேன் ஒரே புடவை தான் எத்துன்னு வந்தேன் நான் வந்தா ரெண்டு புள்ளைய வச்சுக்கிறோண்டி 2 புள்ளைய வச்சிருந்தா நான் சொல்றேன் நானு வச்சுக்கிறோம். நகை மூட்டினு தரல நீங்க வண்டி வாங்குறதுக்கு வைக்க சொன்ன பேரு உங்க அண்ணன் வந்து கேக்குறாங்க வண்டி வாங்கிட்டு சொல்லிட்டு அதேதான் அதுக்கப்புறம் மூட்டினு தரல இல்ல இப்ப ஆம்பளை முடிச்சுக்கிற பாரு 30,000 நான் கட்டின்னு வரேன். நான் ஒண்ணுமே போட்டார்ல ஒண்ணே போட்டனால உண்மைதான் சொல்றேன் ஆம்பளை போட்டுதான் உண்மைதான் சொல்றேன் நான் ஒரு கிராம் கூட நான் போட்டு வரல இது ஆம்பளை ஏமா நான் படுறமா நானு ஏமா ஏமா ஒண்ணு கூட நான் ஒரு கிராம் கூட நான் போட்டனால மேம் நீங்க சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்களா குடும்பத்துல இருந்தவள யார் ரெண்டு புள்ள யார் வச்சிருந்தா வேணாம் சொன்னா நான் அத தெரியாம வந்துட்டேன் அவளை கேளுங்க நீங்க ஒதிக்குறாங்களே அப்படி பயந்துன்னு நான் தொட்ட தான் இடத்தே பார்த்தோமா தொட்ட இடத்தே பார்த்தோமே பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரி பாக்குறது அவன் வந்து நாடா பாக்குறது போட்டாங்க இரு அவன் வந்து ஒரு அண்ணா வந்து காலையில இருந்து நாடா பண்றது அண்ணானா அண்ணா பொண்டாட்டி ஏமா ஆக்கிடுவீங்களா? கொண்டாட்டில இல்லம்மா அது வந்து அது ஒரு அழுதுமா சூழ்நிலை சரியில்லைம்மா வரும்போது நான் சொன்ன வேணாமான்னு சொன்ன கேட்கவே இல்லை போன் பண்ணால போனை வேற இது பண்ணிடுச்சு சிம்பிளா கட்டிடுச்சு நான் என்னமோ சொன்ன மாதிரி ஏமால பழி போறீங்க நல்லதா பாருங்க மாத்திரை குத்து முந்தானத்து என்ன பள்ளிக்கூடத்துல பாத்தியா ஒண்ணு ரவி என்னடா ஏன்டா இங்கடா ஏப்ப நான் உங்களுக்கு கவனியில பள்ளிக்கூடத்துல குழந்தைய பாக்கணும்னு இருக்காது அவனுக்கு. ஏதோ மனசு மாறி வந்துட்டு மேம் இவங்க எவ்வளவு கொடுமை பண்ணாங்க உண்மையாதான் இருமா, ஏமா, சொல்றேன் பொறுமையா இருங்க. ஊர்ல கூட நீங்க கேளுங்க வந்துட்டு எனக்கு அம்மா வீட்லயும் சரியில்லை இவங்களும் குச்சி குச்சா அப்பா திட்டுறாரு எப்ப பேர அடிக்கிறான் உதைக்கிறான் வாங்கின்னு கால் வீங்கி போயின்னு வரைய அப்படின்னு சாவு போயிட்டு மானம் கஷ்டம் அப்படின்னு அம்மா விட்டாரு ஒரு அண்ணா இருக்கிறான் அவங்ககிட்ட போயிரு உன் பெரியம்மாக்கார அவகிட்ட உனக்கு சித்தா தப்பு உனக்கு சக்காத்தா ஒன்று உன் கூட பிறந்த ஒரு அக்கா இருக்கிற அவகிட்ட இந்த பாண்டி ஏரியா வந்து மெட்ராஸ்ல பாண்டி பஜார் பூரா உனக்கு சொந்த அங்க இரு இவனா சொந்தக்காரன் அத்தம்மாவனா மாமாவனா இவனை வந்து காலில் வந்து சரி உங்க புருஷன் உங்க கூட வாழணும்னு சொல்றாரு. நான் யார் கூட இல்லை மேம் நான் அம்மா வீட்டோட போய் என் உடம்பு வேற எனக்கு சரியில்லை மேம் இருக்குதான் எனக்கு இருக்குதா சாவறதா எனக்கு தெரியல எனக்கு போடுகிறப்பா இப்ப எப்படி அம்மா வீட்டுக்கு போவீங்க? அம்மா அப்பா சரியில்லை சொன்னீங்க. சரியில்லைதான் அவ வச்சாலும் அப்படியே கூட செத்து போயிடலாம் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாம அம்மாவோட இருந்திருக்கலாம்ல. அப்பயே அப்பாவும் ஒரு குடிக்காரன் அவரும் பேசுறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படி இருந்தா இன்னொருத்தரோட போலாமா? உன் பசங்க எப்படி வளருவாங்க நல்லபடியா? பசங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவர் கெட்டவர், அவர் குடிக்கிறாரு, உன் மாமியார் திட்டுறாங்களோ கெட்ட வார்த்தைகள் திட்டுனா கூட உன்னை பாக்குறாங்கல்ல, நீயே சொல்றல்ல பாப்பாங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெடுதல் இருக்கும். நீ பர்ஃபெக்டா? எல்லா வகையிலும் உன் பேர்ல தப்பே கிடையாதா? நீ ரொம்ப நல்லவளா? தப்பு இருக்குதான் மேம் எல்லாருக்குமே எனக்கு உனக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா நம்ம ஒழுக்கத்தை விடலாமா? விடக்கூடாது. ஏன் விட்ட? தப்பு பண்ணவே நினைக்கிறியா? சொல்லுமா. தப்பு பண்ணோன்னு ரெக்ரெட் பண்றியா? நல்லா இருக்கு புள்ளிய விட்டுட்டு வந்துட்டு சொல்லிட்டு இவ்வளவு சித்திரவதை பண்ணாலே வீட்லயும் சரியில்லை இங்கேயும் அடிக்கிறாங்களே சொல்லிட்டு மனசே சரியில்லை கிளம்பி வந்துட்டேன் நானு. ஏமா தனியே இருந்து வேலை செஞ்சு பழைக்கலாம்ல, இன்னொருத்தரை தேடி போறதா? அதுக்காக தப்புதான் மேம். நான் கொடுமை பண்ண அம்மா இருங்கம்மா நான் என்ன சொல்றேன், புருஷன் சரியில்லைன்னா அதே வீட்டுல இருந்து புருஷனை திருத்தணும் இல்லையா? யாரையும் சார்ந்து வாழாம தனியே இருந்து கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்தணும். கரெக்டா? கரெக்ட். அதை விட்டுட்டு இன்னொருத்தரை தேடி போலாமா? தப்புதான். இப்ப சந்தோஷமா இருக்கியா நீ? என்ன பண்ணலாம் ரவி சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டேன் மேடம். நீங்க சொல்லுங்க. தங்கச்சி என்ன பண்ணலாம்? நான் சொல்றது மேடம் அவமானமா இருக்கு. அண்ணன் தங்கச்சி வரவே நான் அடிக்கிறீங்க. வேற என்ன சொல்றது? ஏன் இந்த ஒழுக்கம் இல்லாம? ஒழுக்கலாம் அந்த பொண்ணு தான் மேடம் வந்தது. பொண்ணு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, இல்லன்னா இவங்கள்ட்ட ஒப்படைங்க, இல்லன்னா அண்ணன்ட்ட ஒப்படைங்க, இல்லன்னா அங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைங்க. என்கிட்ட போன் பண்ணி அது ஏமா ரொம்ப சீக்கிரமா உடம்பு நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப அவர் கணக்கு தான் பேசுறாரு. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணாரோ? செலவுலாம் பண்றதுல மேடம் யார் பாரு யாருமே லேடிஸ் கிடையாது. நான் தூக்கினு போய் வந்து ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு டாலர்ஸ் நான் வேலையை பார்த்தேன் அதை பாத்துக்கின்னு நான் எல்லாம் பார்த்தேன். போயிட்டார 40 நாள் இது பண்ண முடியல ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. எப்படி பாரு
ஹஸ்பண்ட் அந்த வீட்டில் வச்சு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உட்காந்து பேசலாம். உங்ககிட்ட ஆதரவுக்கு வந்தா ஆ நான் ஒத்துக்கிறேன். உட்காந்து பேசு. நாங்கள் அடித்தோம் இடமானோம், என் பிள்ளை அடித்தான், நான் ஒத்துக்கிறேன். குடிக்காரன் அடித்தான். உங்கள்கிட்ட ஆதரவு ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்துக்கின்னு போய்க்கின்னு இருந்தாரு. நம்ம அண்ணனாச்சே, ஏன்னா என் மாதிரி எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடு. வந்தா 10 நான் நாளைக்கு சொன்னேன். இரு. 3 சொல்லுங்க வீடு. சொல்லுங்க. 10 நாள் வச்சிருந்து, அம்மா உன் மருமகளை எங்கேயும் தேடாதம்மா, என்கிட்ட இருக்கிறாம்மா, உடம்பு சரியில்லைம்மா, ஏதோ ஆஸ்பத்திரி இடுமை காட்டணும், வந்துக்கிட்டு ஒரு வார்த்தை. நான் தான் சொன்னது கேட்கவே இல்லை. சா வச்சிருவாங்க அப்படி இப்படி மழை வர வந்துச்சு. ஒரு நிமிஷம். இப்போ இன்னொருத்தரோட பொண்டாட்டி கூட குடும்பம் பண்ணீங்கல்ல, ஆமா மேடம். இப்போ எப்படி இருக்கு வாழ்க்கை? எப்படி இருக்கு? என்ன எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கிறேன். பாத்தீங்க எனக்கு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனை? இப்ப சொன்னீங்க என்ன ஆஸ்பத்திரி கிட்டுன்னு போறேன், ஆமா, கூட்டிட்டு நான் செலவு பண்ணேன்னு சொன்னீங்க. மேடம் இப்ப வந்தா நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. மேடம் அது என்ன பண்ண ஆதரவு யார் செய்யணும்? நான் தான் பார்க்கணும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க செஞ்சது கரெக்ட் சொல்ல வரீங்க? நான் சரி தப்பு நீங்க ரொம்ப தான். நல்லவர சொல்றீங்களா? நான் நல்லவரல சொல்ல மேடம். நான் ஒழுக்கம் சொல்றேன். இல்லாம என்னங்க வாழ்க்கை? நான் என்ன இன்னொருத்தர் பொண்டாட்டி கூட வாழ்வீங்க? நாளே சந்தோஷமா இல்ல மேடம். அது சீக்கி மேடம் உடம்புலாம் ஃபுல்லா இப்ப சொன்னீங்க, தான் இப்ப நல்லா. சந்தோஷமா இருக்கு சொன்னீங்க. இப்ப மேடம் சொன்னீங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னீங்க. மேடம் அதுதான் சந்தோஷமா? சும்மா இருந்தாலும் அதே சந்தோஷம் மேடம். மூஞ்ச பார்த்தாலும் அதே சந்தோஷம் மேடம். அதுக்கு தான் சந்தோஷம் கிடையாது வாழ்க்கையில எனக்கு. இது அது கூட நீங்களே மாத்தி 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 பேசுறீங்க. நான் மாத்தி பேசல. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கேட்டப்ப என்ன சொன்னீங்க? மேடம் சந்தோஷம் அதான் சந்தோஷம். நான் நல்லா பேசணும். சரி நம்மளும் ஒரு ஆதரவு கிடைச்சு நானும் கம்முன்னு இதுவாக விட்டேன் நான். ஓ அப்ப இன்னொருத்தரோட பொண்டாட்டி கிடைச்சா கம்முன்னு ஆதரவா வச்சுப்பீங்க. மேடம் நான் வரேன் என்ன மேடம் பண்றது? வரேன்னு சொன்னா மாமியார்ட்ட கொண்டு போய் விடுறது. போலீஸ் ஸ்டேஷன் செத்துருவேன் கித்துருவான் இது மாதிரி அப்ப பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்கள நீங்க காப்பாத்துவீங்களா? செத்தா நான் வாரி போட்டு போறேன். என் பிள்ளைய நான் காப்பாத்திக்கிறேன். நீ என்ன காப்பாத்துற? நீ அத்தமான மாமான அவளுக்கு. நீ எனக்கு என்ன சொந்தமா பாடி பத்தி வச்சு தானே வந்து ஊடு குடும்ப இடத்துல தானே நீ வாரி. அண்ணனா உனக்கு? அண்ணன் அண்ணன் தங்கச்சி இருக்கீங்க? யாரை பார்த்தாலும் அண்ணன். அவர் போசல கிளம்பி போசல. போங்க. ஹலோ, இன்னும் இன்னொரு தங்கச்சி தேடுவீங்களா? அவங்கள விட்டுறீங்களா? மேடம் அவங்கள விட்டுருங்க. அவதான் போக சொல்றாங்களே. யாரு அவங்க சொன்னது? அவங்க சொல்லிட்டு அவங்க முடிவு. சொல்றாங்களே என்னம்மா? நான் போயிடுறேன். சொல்லுமா சொல்லு. உனக்கு புள்ள வேணுமா புருஷன் வேணுமா? 2 பிள்ளையும் வேணும். வேணும்ல பவர் போக சொல்லு. பிள்ளைங்களுக்காக வாழ. நான் பிள்ளைங்களை தனியாக கூட வச்சுட்டு வாழ்றேன். அங்கே போய் நோ அவங்க வீட்டுல ப்ராப்ளம். அவர்கிட்ட சொல்லு. யாருமே நம்பாத அளவுக்கு நம்பிக்கை தரும். உன் வீட்டுக்காரர் நம்பி அந்த 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 பாண்டிச்சேரியில் வாங்கின பிளாட்டு, நான் இல்லைன்னா கூட நல்லா கவனிப்பான். பாண்டிச்சேரியில் வாங்கின பிளாட் உன் வீட்டுக்காரர் நம்பி நீங்க கொஞ்சம் ஏந்திருங்க. நீ இங்க வந்து உட்காருங்க. ரேவதி ஏந்திரு. வந்து உட்காரு. நீங்க அங்கேயே உட்காருங்க. ரேவதி ஏந்திரமா. உன் புருஷன் பக்கத்துல போய் உட்காரு. போய் வந்து உன் ஆம்பளை கூட குடும்பம். நான் உட்காருமா. மெட்ராஸ் உட்காருமா. நீங்க உட்காரு. இங்க உட்காரு. கிட்ட வந்து உட்காரு. பக்கத்துல உட்காரு. தப்பு பண்ணிட்ட விட்டு அதாவது விட்டு. நான் மன்னிச்சுக்கிறேன். ஹலோ 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 பேசாம இருங்க. நீ பேசாம இருங்க. போடா, உனக்கு இதுல வேலை கிடையாது. போ. நான் மன்னிச்சுக்கிறேன். அதாவது உலகத்துல எம்மா தப்ப என் கண்ணால பாக்குறேன். நான் பொத்துக்கிறேன். வந்து போ அந்த அங்கதான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் மெட்ராஸில். எம்மா ரெண்டு அம்மா கொடுமை பாக்குறேன். உள்ளையா வந்து பாத்தியாடி? ரேவதி சொல்லுங்க மேம். வேண்டாமா புருஷன் வேண்டாமா? இவங்க போனால் கொடுமை பண்ணுவாங்க. இன்னும் 2 தான் கொடுமை பண்ணுவாங்க என்ன. ஏய் நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இட்டுன்னு போங்க. வீட்டுல கூட அம்மா வீட்டுல இருந்து கூட்டு போனீங்க. வீட்டுல போய் செம்ம அடி அடிக்கிறாரு கம்முனுக்கிறீங்க. சப்பாத்தி வீட்டு வாசல்ல போய் நின்று என்ன சொன்னீங்க நீங்க? அட்ரா நல்லா ஆடுறா டல்லா ஆடுறா சொல்லுறீங்க. ஜெயசங்கர் கிட்ட பழக்கம் வழக்கமா இருந்து நான் பழக்கமால பொண்ணு ஃப்ரெண்டா தான் இருந்தா எனக்கு. நான் உங்ககிட்ட கூட என்ன சொன்னேன்? ஃபோன் பண்ணி எதுக்கு வர வச்சா? மினிமம் அவனை வச்சுக்கிற அத்தை எனக்கு ஒன்றும் கொல்லி வேற விட்டு அவ போய் மினிமம் அவனை இட்டு மூட்டை அத்தான்னு எதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஏய் அசிதா மாதிரி கூட்டி வச்சான்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு படம் கிடையாது. அவ கூட கூடாத. நான் சம்பாதிச்சு வந்து போடுறேன். அவகிட்ட உனக்கு என்ன வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? நம்ம வீட்டில் என்னம்மா குறைக்குதாங்க? ஒன்று என்ன இருங்க இருங்க ஒரு நிமிஷம். நீ பேசாத. டேய் தம்பி குறை வச்சு பேசுங்க உங்க மனைவிட்ட. சொல்லுமா நான் என்ன பண்ணேன்? குடிச்சா கூட குடிச்சா ஏச மாட்டேன். ரவி என்ன பண்ண? புருஷன் சொல்லுங்க மாமியார் சொல்லுங்க மேடம். குழந்தனார் 2 குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. நீங்க கிளம்புறீங்களா? ஓகே மேடம். அந்த பொண்ணு என்ன தொந்தரவு பண்ணுவீங்களா? நாளை தொந்தரவு பண்ண மாட்டேன் மேடம். அவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டு நீ கிளம்பு. சரி மேடம். என்ன பண்ணலாம் ரவி? அவங்க தான் சொல்லலாம் முடிவு. நீங்க சொல்லுங்க. கேளுங்க அவள்கிட்ட. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க தான் சொல்லணும் முடிவு. அவங்கள்ட்ட கேளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு. நீ என்ன பண்ண போற? சரி ரேவதி அவருக்கு என்ன சொல்லி அனுப்ப போற?
அவர் நின்றுட்டு இருக்காரு பாவம், சொல்லி அனுப்பு. அவருக்கு வேலை இருக்குல்ல, பாவம். அவர் வேலையை பார்க்கணும்ல. அவர் சொல்லி அனுப்புமா, பாவம் நிற்கிறாருல. இல்லையா அவரோட தான் வாழ போகிறேன்னா சொல்லிடு, சும்மா ஏமாற்றிட்டு இருக்காது. அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. எது சரின்னு உனக்கு படுது? ம், புரியுதா? அவர் சொல்லி அனுப்பு. போன்னு சொல்கிறேன். அவன் யாரையாம்மா மாடு மேய்ச்சிருக்கான், அவனை போய் மாடு மிஸ் பார்த்தேன் நீ என்ன? போடா ஏய் கண்டிப்பான். மாடு மிஸ் ஏய் போடா அங்கே இருந்தீங்கன்னா கோவத்தை ஆளாக்காத. பாத்துக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வீடியோல இதுல நான் ஒரு உதவிக்கு வந்திருக்கிறேன். போட்டேன்டா வாணா. சட்டத்தை கையில் அடிக்க வைக்காத. போடா. அப்புறம் இங்கே நிற்கிறான் பாருங்க. போலாம் மேடம். சொல்லிட்டு போங்க. மேடம் சொல்லிட்டுமா நான் போக மாட்டேன்றாங்க. மேடம் தான் சொல்லிட்டாங்க, நீ போ. சொல்லி நான் மேடம் தாங்க நாங்க சொல்லிட்டோம். மேடம் சொன்னாங்க போ. அந்த பொண்ணை இன்னுமா பார்க்க கூடாது, நான் இப்போ பார்க்க மாட்டேன் மேடம். அதெல்லாம் அவள்கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் போட சொன்னதான் மேடம். நான் இது பார்க்கறது கொள்றது அதெல்லாம் கிடையாது. சரி போய் அது அவங்க இஷ்டம். அப்புறம் நீ அவ இஷ்டம், அவன் ஆம்பளை என்கிட்ட உட்காந்துங்கிறா. நீ கிளம்பு. கேமராலாம் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. கலவலாம் மேடம். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போங்க. நாளை கழுவ மாட்டாங்களா அவங்க நீ அவங்க நீங்க கேட்க பேச மாட்டீங்க. மாட்டீங்க. இவரு அப்படிதான் மறிக்கிறாரு. முறைக்கதான் செய்வாங்க. அப்ப நீங்க அவங்க கழுவு வீட்டு- கழுவு என்ன அவங்க சொல்லுங்க. வீட்டு மருமகளை கூட்டிட்டு போய் 2 வருஷம் கழுவு குடும்பம் என்ன நடத்தினா சொல்லுங்க. அப்படித்தான் நான் சொல்லுவாங்க. தான் சொல்றேன். நான் கிளம்பும் போதே நீங்க மிஸ்டர் ரவி, போன்றீங்க. மிஸ்டர் ரவி, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. சொல்லுங்க, நான் இன்னொன்னு பார்க்க மாட்டேன், போன்ல பேச மாட்டேன். ரேவதிட்ட சொல்லிட்டு போங்க. போயிட்டு வீட்டில் போனாலும் சித்திரவதை பண்ணுவாங்க மேம். சரி, இப்போ ஃப்ராங்கா சொல்லு, நீ உன் புருஷன் கூட போக விரும்பலையா? விரும்பலையா? இவர் கூட தான் வாழணும்னு நினைக்கிறியா? சொல்லு. இந்த பாருங்க ரவி, இப்ப நீங்க 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறது சட்டவிரோதமான செயல். சரி மேடம். இதனால நீங்க மட்டும் பாதிக்கப்படல, இந்த சமுதாயமே பாதிக்கப்படுது. ஏன்னா அவ கூட இருக்கிறது குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆகுது. பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, எந்த சொந்தம் இல்லாம ஆகுது. இன்னொரு குழந்தைக்கு அம்மா இல்லாம ஆகுது. அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதான் மேடம் கூட்டணி வந்த மேடம் ஓடி வந்த மேடம். நீங்க அப்பாவே கிடையாது அந்த குழந்தைக்கு. நீங்க எப்படி பார்க்க முடியும்? அந்த இது கூப்பிட்டீங்க டக்குனு வந்து பாருங்க. நீங்க எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் சேர்றது தப்பு. உங்களை மட்டும் இல்ல, சமுதாயத்தை பாதிக்கும். சோ இது அந்தரங்கமான விஷயம் கிடையாது, இந்த சமுதாயத்தை பாதிக்கிறது விஷயம். அதனால தான் நம்ம உட்கார்ந்து பேசுறோம். அப்படி நீங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல டிவோர்ஸ் வாங்கணும், சட்டப்படியா விவாகரத்து வாங்கணும். உன் குழந்தைங்களோட கஸ்டடி யார்கிட்டன்னு முடிவு ஆனதுக்கு அப்புறம் நீ போய் யாரை வேணா கல்யாணம் பண்ணு. இவரே என்ன, யாரை வேணா போய் கல்யாணம் பண்ணு, யாரும் கேட்க மாட்டோம். ஆனா சட்ட விரோதமான செயல் செய்யக்கூடாது. ஒரு தப்பான முன்னுதாரணம் கிரியேட் பண்ணாதீங்க. என்ன ரவி சொல்லு ரவி. ஓகே, அவர் போ சொல்லு. சொல்லுமா. நான் உன்னை கைட் பண்றேன் என்ன பண்ணான்னு. அவரை போ சொல்லு, அவரை போ சொல்லு, போ சொல்லுமா. நீங்க அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? மேடம் அவங்களோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அவங்க இஷ்டம் மேடம். உங்க இஷ்டம் என்னது? நம்ம இஷ்டம். அவங்க சொல்லிட்டாங்க முடிவு அவங்க தான் அவங்க சொல்லுங்க வேற, உங்க இஷ்டம் நான் சொல்ல ஓனோன்னு வேணும்னு சொல்லுங்க மேடம். அது வேற. அவங்க இஷ்டம். நம்மள சொல்ல முடியாது மேடம். அவங்க இஷ்டம் வேற. மேடம் சொன்னீங்களா சம்மதம் ஏத்துக்க சொன்னீங்கல்ல. உங்க விருப்பம் என்னது? இப்ப சம்மதம் ஏத்துக்க சொன்னீங்கல்ல, நான் இது பண்றேன். அவங்களுடைய இஷ்டம். இல்ல சமுதாயம் ஏத்துக்காதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் எப்படி ஏத்துக்க? அப்ப கிளம்புங்க, கிளம்புங்க, போங்க. சாரி மேடம். சரி போங்க. அம்மா அங்க போய் எவ்வளோ கொடுமை செஞ்ச, எவ்வளோ அடி அடிச்ச. குடிக்க மாட்டேன்னு சொல்லு. குடிக்கிறதே இல்லை சொல்லு. பெட்டிங்கில் வச்சு எடுத்து குடிக்கல, வெறி வயிற்றுல சொல்லு. சாப்பிட்டேன். என்னன்னா நீ அந்த இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசுறேன். வீட்டுக்குள்ள நண்பர்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து குடிக்கிறது என்ன பழக்கம் அது? குடிப்பாங்க, இல்லன்னு சொல்லாதீங்க, குடிக்கிறாங்க. குடிப்பான். நண்பர் யாரையும் கூப்பிடுறாங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டின்னு வராங்க. இங்கேயும் சரி அங்கேயும் சரி கூட்டின்னு வராங்க. அதை சொல்லு. இப்ப பேசுற மாதிரி இழுத்து போட்டு 2 போடணும். நீ அடிக்கணுமா? அப்படின்னு அடி.
வெளியே வச்சு குடிச்சிட்டு போறது தொடத்தால் அடிப்பாவனா நான் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்றா அடிச்சாத்தன்னு சொல்லு. நீங்களே தான் என்ன அடிக்கிறீங்க, மத்தி அடிச்சு நானா? புள்ளி அடிக்க வரேன்ட்டு நீங்க என்ன அடிச்சீங்க, மத்தி நான் அடிச்சிட்டு. அடிச்சு ஏன்னா, இந்த 13 வருஷத்துல உங்க அப்பா மகாபலிபுரம் போன ஒரே ஒரு போது முறை அது அடிச்சு எனக்கு ஆகல. உங்க அப்பா முன்னாடி நீ பண்ண தப்புனால அடிச்சேன் ஒரே ஒரு அடி. அது எப்படி நம்ம அது கூட ஏமா இந்த ஒரு மகாபலிபுரம் பிரச்சனை போன அதான். அன்னைக்கு தான் நான் சண்டை ஆடுறேன். அது அந்த கதையை விட்டுரு. அது அன்னைக்கு மகாபலிபுரம் போவேல, கதையை விட்டுரு. சத்தியமா போவேல மேம். சரி. அது எங்க கூட இருக்குன்னு அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் எனக்கு. அதெல்லாம் இல்லம்மா. முடிஞ்சு போச்சு. போகல. இப்போ உன் புருஷன் கூட வீட்டுக்கு போறியா? அவங்க கூட நான் வீட்டுக்கு போனேன், சித்திரவதை இப்ப செய்வாங்க. எங்க போற நீ? எங்க போற? உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? போறேன் மேம். சரி, அவன் அம்மா வீட்டுக்கு போட்டும், அவ கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடியும். உனக்கு உடம்ப பாத்துக்கோ. ம், போட்டும், அங்க போய் இருக்கட்டும். இது பாரு, மறுபடியும் தப்பு பண்ணாதே. தப்பு இல்ல மேம். சரி விடு, மன்னிச்சுக்கணும் விடு. பாரு, உன் மாமியார். நீங்க இந்த பக்கம் வாங்க. அம்மா நீங்க பாப்பா பாக்க. சரி நான் பார்த்துக்கிறேன். ஆயிடாது நீ பேசாரு பேச்சாரு. ஏதோ உன் புத்தி போயிடுது, பொட்டிச்சு புத்தி பின் புத்தி உலகம் சொல்கிறது நான் உன் கண்ணால் பார்க்குறிய சேசங்கர் கொண்டாடி அவ எத்தனை பேருக்கிட்ட போகிறான் அந்த ஊட்ட ஏம்மா, நீ மென்டாலிட்டி மாதிரி சொல்றேன். அது சொன்னதே அது இல்ல, கலராதமா அதை விட்டுருமா. மாதிரிலாம் நான் உன்னை சவிச்சேன். அவ உன்னை நான் ஜீவத்தன்னு விடுமா. உனக்கு ஏன் அவ அந்த பெரிய புத்தி உடம்பா மாறிச்சு? உன்னை ஏன் மாற்றணும் சொல்லு. உன்னை இந்த மாதிரி இந்த அளவுக்கு அந்த வச்சுக்கிட்டு அம்மா அவன் எப்படி நம்ம வந்து உட்கார்ந்து சொல்லுவோம், பாலிஷ்டா பேசுங்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. அந்த அம்மா மனசுல பட்டது பட்டு பட்டுன்னு சொல்லிடுறாங்க. இத்தனை வயசுக்கு மேல அவங்க மாறுவாங்களா? அவங்க மனசுல பட்டது டக்குன்னு சொல்லிடுறாங்க. மாமியார் மருமக பக்கத்துல போய் உட்காந்து நீ பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, விட்டுரு சொல்றாங்க. இதை விட ஒரு இல்ல மேம், அவங்க வேலைக்கு போகலாம் கூட பரவாயில்ல, அவன் உடம்பு சரியாத வீட்டுல இருந்தா போட்டேன்டி. ஏன்னா வேலை இந்த ஆக்கி சாப்பிட்டு இருங்க, நான் ஏதாவது இப்போ எடுத்துன்னு வரேன், பிச்சை கூட எடுத்துன்னு வரேன், கக்கூஸ் கூட கழின்னு வரேன் தான், அவனுக்கு கூட ஏதாவது ஆக்கி அப்படி சொல்லுவாங்க தான் மேம். இல்லைன்னு சொல்ல, எனக்கு கட்டிக்கு துணி குத்த கூட எத்தனை எனக்கு தான் கொடுப்பாங்க, மீதி 2 மருமகள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இதை விட ஒரு ப்ரோக்ரெசிவ் மாமியார் பார்க்க முடியுமா? போட்டுடி அது போட்டையாரு போட்டு தாடையில் ஓட்டிக்குது வை. சரி விடு. அவங்க பேசுறதுதான் அப்படி பேசுறாங்களே தவிர கெட்ட கனவு. அவங்க ப்ரோக்ரெசிவா தான் எனக்கு தெரியறாங்க. இவர் நல்லவராட்டா உட்கார்ந்துருக்காரு. மேடம் நீங்க ஜாகிரதையா இருந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமைக்கு அவ வந்திருக்கவே மாட்டா. இன்னொன்னு சொல்லு மேடம், எனக்கு குடிக்க வேணாம்னு சொல்லு. அதான் சொல்றேன், வான் பண்ணு. பொண்டாட்டி வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம காலில் தான் கடப்பான்னு நீங்க இந்த மாதிரி குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை சொல்லு மேடம். உங்களை விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதேதான் கொஞ்சம் வான் பண்ணு. அது ஒண்ணு அதான். சொல்லு. ஒண்ணும் எங்க இந்த பண்ண பாருங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறது, அப்புறம் எதுக்குமே பயன்படாம போறது. பயன்படாதான் போட்டோம். அதனாலதான் இந்த மாதிரி தப்பு நடக்குது. தப்பு நடக்குது. நீ குடி, நல்லா நீ சொன்னா சம்பாதிங்க, குடும்பம் நல்லா இருக்கும். புள்ள குட்டியோட சந்தோஷமா இருங்க, சாப்பிடு. பொண்டாட்டிய கௌரவமா ட்ரீட் பண்ணுங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிங்க. கறி மீன் வேற வாங்கி என்ன போடு. வேணும்? நீ தின்னு. அவ்வளவுதான் சொல்றது. அதுவும் மேடம் நல்லா வாழுங்க, காசு கொடுத்து உடம்புக்கு எடுத்துப்பானே. சரி, இப்ப நல்லபடியா இருங்க. சோ 30 வீட்டுல வயசு போயிட்டு என்ன இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க ma'am. உங்க அம்மா வீட்டுக்கு போக்கோ. 10 ஒரு நாள் இருந்துட்டு கூட நான் இப்போ பரவாயில்ல, திருப்பி வெரி குட். இப்ப என்னன்னா 30 வயசுக்குள்ள இவ்ளோ குழப்பம். ஆமா. அவ ஏன் இங்கேயே உட்கார்ந்துருக்கான்னா அவளுக்கு அங்க செக்யூரிட்டியே கிடையாது. அந்த ரவிங்கிறதுவருக்கு வந்து அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. இந்த பொண்ணு வந்தா அவ்வளவுதான், அவர் அவரோட சுயநலத்தை மட்டும்தான் பார்த்தாரு. இந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு பிடிமானம் கிடையாது. வீட்டையும் குடும்பத்தையும் நல்ல மாமியாரையும் விட்டுட்டு போயிட்டா. பசங்கள் பையனையும் பார்க்க முடியல. அவர் ஒரு குழப்பத்துல தான் இருந்திருக்கா. அதுக்கு மேல அவளுக்கு ஒரு நோய் வேற வந்துடுச்சு. ரொம்ப குழம்பி போய் தான் இருந்திருக்கா. இல்லைன்னா இங்க வந்திருக்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டப்போ சந்தோஷமா இருந்தா ஏன் வந்திருக்க போறாங்க? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அவ லைஃபே தாளம் மாறி போயிடுச்சுல. பேசிக் செக்யூரிட்டி, பேசிக் நெசசிட்டிஸ் கூட மீட் பண்ணாம ஒரு வாழ்க்கை ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஒழுக்கத்தை மட்டும் விடவே கூடாது. ஒழுக்கம் இல்லாம வாழவும் கூடாது, வாழவும் முடியாது. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.